பிரெஞ்சு மிலிட்டரியில ஜாயின் பண்ண முடியுமா? யாராலெல்லாம் ஜாயின் பண்ண முடியும்? பிரெஞ்சு மிலிட்டரியில ஜாயின் பண்ணா 5 இயர்ஸ்க்குள்ள பிரெஞ்சு நேஷனாலிட்டி அப்ளை பண்ண முடியுமா? தேங்க்யூ மம்முட்டி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க. பிரெஞ்சு ஆர்மி பொறுத்தவரை 2 டைப் இருக்கு. ஒன்னு பிரெஞ்சு ஆர்மி, இன்னொன்னு வந்து லெஜியோன் எட்ராங்கர், அதாவது பிரெஞ்சு ஃபாரின் லீஜன். பிரெஞ்சு ஆர்மில பொறுத்தவரையும் பிரான்ஸ் சிட்டிசனால மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆனா பிரெஞ்சு ஃபாரின் லீஜன்ல மத்த நேஷனாலிட்டிக்காரங்களும் அப்ளை பண்ண முடியும். குறிப்பா இந்தியன்ஸாலையும் அப்ளை பண்ண. இதுக்கு எந்த விசால வேணா இருக்கலாம். டூர் விசால இருக்கலாம், ஸ்டூடெண்ட் விசால கூட இருக்கலாம். ஆனா விசா வந்து வேலிடேட்டா இருக்கணும். இதுக்கு ஜாயினிங் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், நீங்க இந்த சென்டருக்கு டைரக்டா போய் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன்ல பண்ண முடியாது. செகண்ட், இந்த 3 டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகணும். மெடிக்கல், ஃபிட்னஸ், சைக்காலஜிக்கல் எவாலுவேஷன். சப்போஸ் இந்த டெஸ்ட்ல எல்லாம் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. இடையில எல்லாம் நீங்க குவிட் பண்ணிட்டு வரவே முடியாது. ஆஃப்டர் 3 இயர்ஸ் உங்க சர்வீஸ் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க பிரெஞ்சு நேஷனாலிட்டிக்கு அப்ளை பண்ண முடியும். ஜெனரலா ஆர்மினாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் டிசிப்ளினாவும் இருக்கும். பட் அதை விட இங்க ரொம்ப டிசிப்ளினாவும் ஸ்ட்ரிக்டாவும் எதிர்பார்ப்பாங்க. ஒன்ஸ் உங்க பிரெஞ்சு நேஷனாலிட்டி கிடைச்சுன்னா உங்களால பிரெஞ்சு ஆர்மி, பிரெஞ்சு ஏர்போர்ட்ஸ், பிரெஞ்சு நேவி, ஏன் உங்களால போலீஸை கூட அப்ளை பண்ண முடியும். இதை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மெர்சி அபியாந்தோ.